நம்ம வழக்கமா எப்ப பார்த்தாலும் இட்லி, தோசை, பொங்கல், பூரி, மசால் தோசை வேண்டாம். அது என்னைக்கோ வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம். உங்க ஊர்ல ரொம்ப பிரபலமான குஷ்பு இட்லி எல்லாம் மறந்துடுங்க தயவு செய்து. நம்மளுடைய இட்லி அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் நல்ல மாப்பிள்ளை சம்பா அரிசியில சிகப்பு கலர்ல இட்லி இருக்கட்டும். இட்லி வெள்ளையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு நாள் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த நண்பர் வீட்டுக்கு அவரை பார்க்கறதுக்கு இன்னொரு வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே சார், நீங்க தானே அந்த சோசியல் மீடியா எல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட ரொம்ப பிரியமா பேச வராங்க. அப்ப அவங்க கூட ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையன் அவன் ஏதோ போன்ல நோண்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன தெரியாது, அவன் உலகத்துல நான் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பையனை இழுத்து பிடிச்சிட்டே இவர் தான்டா நம்ம வீட்டுல தோசை எல்லாம் அப்படி சுடுவோம்ல, வரகரிசி எல்லாம் பண்ணுவோம்லன்னு ரொம்ப வேகமா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்பவே தெரியும் ஏதோ சம்பவம் நடக்க போகுதுட்டு. அவன் உடனே என்னை அப்படி முகத்தை அப்படி பார்த்துட்டு ஒரே வார்த்தை கேட்டான், நீங்க தான் அந்த இட்லி தோசையெல்லாம் அழுக்காக்குனதா? அழுக்கு தோசை அழுக்கு இட்லி ஆக்குன நீங்க தானா அப்படின்னா எனக்கு அப்படியே நெஞ்சு வலிச்சிருச்சு. ஏன்டா அழுக்கு தோசைண்டியாடா, அது கம்பு தோசைடா, அது மாப்பிள்ளை சம்பா தோசைன்னா அவனை பொறுத்த வரைக்கும் வெள்ளையெல்லாம் சிறப்பு, மற்றதெல்லாம் அழுக்குன்னு அவன் ஸ்கூல்ல படிச்சிருக்கான். இது காலகாலமாக நம் மண்டைக்குள் திணிக்கப்பட்ட மிக தவறான ஒரு விஷயம், மிக தவறான விஷயம். இட்லி தோசை எல்லாம் நல்ல சாம்பல் நிறத்துல நல்ல சிகப்பு நிறத்துல இருக்கட்டும், அதுதான் சத்து. உளுந்த தொலியை தீக்காம முழு உளுந்தோட சிகப்பரிசியில மாப்பிள்ளை சம்பா அரிசியில ஒரு தோசை சுட்டு பாருங்க, அதனுடைய சுவை சாப்பிட்டவர்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தொட்டுக்கொள்ள கருவேப்பிலை சட்னியோ இல்ல தக்காளி சட்னியோ இல்ல வெங்காய சட்னியோ அப்படியான துவையலை வைத்து சாப்பிடணும். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் அப்படி சாப்பிடலாம். மீதி 5 நாள் காலையில நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல், இல்ல நிறைய காய்கறி துண்டு, நல்ல சாலட் மாதிரி காய்கறி துண்டு, இல்ல காய்கறிகள்லாம் போட்டு ஒரு சூப்பு. அன்னைக்கு ஒரு நண்பர் இல்ல நான் உனக்கு ஒரு நல்ல காலையில நல்ல எனர்ஜி ஃபுட்டா கூட, அவரே டாக்டர், அவர் காலையில நல்ல ஒரு கப்பு நிறைய மாதுளம்பழம், ஒரு கனிந்த வாழைப்பழம், அப்புறம் முந்தைய தினம் ஊற வைத்த ஒரு 5-6 பாதாம், கொஞ்சம் போல காஞ்ச திராட்சை, இதெல்லாம் ஒரு மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு ஸ்மூதி அப்படின்னு பேர் அதுக்கு. நல்ல வாழைப்பழம், கனிந்த வாழைப்பழம், மாதுளம்பழம், காஞ்ச திராட்சை, முந்திரி பருப்பு, இதெல்லாம் போட்டு ஒரு கப்பு கொடுத்தாங்க. வயிறார நிறைஞ்சது 2 பேரும். அதுக்கப்புறம் 4 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு வந்தோம். ஒரு பசியும் இல்லை, அவ்வளவு ஒரு கப்பான. அது மாதிரி காலையில சாப்பிடும். ஸோ சுண்டல், பழத்துண்டுகள், காய்கறி துண்டு, சூப்பு, இல்லை எக் இருக்கா, நல்லா மெலிந்திருக்கிறா குழந்தை, நல்லா புரோட்டீன் நிறைய வேணுமா, 2 முட்டை, இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன், பன்னீர், அப்படி ஏதாவது காலை உணவா இருக்கும். நான் இப்படி ஒரு கூட்டத்தில் சொல்லி முடிச்சுட்டு ஒருத்தர் இருந்துச்சார், சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னா. ஏன்னா எப்பவுமே இட்லிக்கு பக்கத்துல இல்ல தோசைக்கு முன்னாட இதெல்லாம் சாப்பிட்டு பழகி போன கூட்டம். அப்படி இருக்க கூடாது. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், இதுதான் காலை உணவு. அப்படி சாப்பிட்டா 11:30க்கு பசிக்கும், 12 மணிக்கு பசிக்கும். பசித்தால் நல்ல உடம்பு. 12 மணிக்கு ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுக்கலாம், இல்ல ஒரு பாதி ஆப்பிள் துண்டை சாப்பிடலாம். உங்களோட பேக், லேப்டாப் பேக் உள்ள ஒரு கொய்யாப்பழமோ ஆப்பிளோ போட்டு கொண்டு போறதுல தப்பே இல்லை. எடுத்துட்டு அப்போ ஒரு தேநீர் குடிக்கலாம், இல்ல அப்போ வெயில் நேரமான ஒரு கப் மோர் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி நம்ம உணவு இருக்கணும். அப்ப அது எப்படி இருக்கும்னா, அது லோ கிளைசிமிக்கா, கிளைசிமிக் லோடு, கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு 2 இருக்கு. கிளைசிமிக் லோடுனா சர்க்கரை அள்ளி தெளிக்கிறது, எக்கச்சக்கமா இனிப்பு சுவை இருந்தா கிளைசிமிக் லோடு. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா வேகமா சர்க்கரை ரத்தத்துல சேர்றது. ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு அவிச்சு பெசிச்சு சாப்பிட்டீங்கன்னா 25 நிமிஷத்துல நீங்க 100 கிராம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்க 90% குளுக்கோஸ் ரத்தத்துல சேர்ந்துடும். சேர்ந்தா என்ன ஆகுது? சேர்ந்தா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மிக நுண்ணிய நாளங்கள் எல்லாம் வழிஞ்சு கொண்டே வரும். மைக்ரோ வாஸ்குலார் டேமேஜஸ் அப்படிமா. படு வேகமாக எப்பொழுது சர்க்கரை ரத்தத்தில் சேருதோ அது சர்க்கரை வியாதிக்கும் நல்லதில்லை, புற்றுநோய்க்கும் நல்லதில்லை. பெரிய அளவுல புற்றுநோய் வருவதற்கான காரணமும் இந்த ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ், ஹை கிளைசிமிக் லோடு உணவுகள் நம்ம கிட்ட கூடிக்கிட்டே இருக்கிறதுனுடைய காரணம். ஏன் பரோட்டா வேண்டாம் பரோட்டா வேண்டாம் அடிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தோம் காலகாலமா. பரோட்டாக்காரனுக்கு எனக்கு சண்டையா? அதுல இருக்கக்கூடிய மைதா, அந்த மைதா படு வேகமாக சர்க்கரை ரத்தத்தில் சேர்க்கக்கூடியது. அதுல இருக்கக்கூடிய அலாக்சான் கணையத்தை அழிக்கக்கூடியது. அதனாலதான் படிச்சு சொல்றோம் வேண்டாம் வேண்டாம். நமக்கு அவசியம் இல்லாத உணவு, தேவையில்லாத உணவு, ஆனா அது உள்ள பூந்துருச்சு. ராத்திரியானா, சனிக்கிழமை ராத்திரியானா போய் ஒரு 10 பரோட்டா வாங்கிட்டு அடிச்சு ஒதுக்கி அதுல நல்ல சிக்கன் குருமா ஊத்தி, இல்லைன்னா அதுல ஒரு இதை போட்டு அப்படிதான் சாப்பிட்றோம். எவ்வளவு ஆபத்தான பிரச்சனைகளை உடம்புக்குள் அது உருவாக்குதுன்னு தெரியாம அதை எடுத்துக்கொண்டே இருக்கு. நண்பர்களை நாம வீட்டிலிருந்து விலகி ஆரோக்கியமான காலை உணவு நம்ம கிட்ட இருக்கணும். அதே மாதிரி மதிய உணவு சாப்பிட்றோமா,
சிறுதானிய உணவு ஒன்று இருக்கட்டும். வாரத்துக்கு 2 நாள் வரகரிசி, 2 நாள் கம்பஞ்சோறு, 2 நாள் மாப்பிள்ளை சம்பா, 2 நாளைக்கு வெள்ளைச்சோறு சாப்பிட்டுக்கணும். சோறு கொஞ்சமா இருக்கட்டும். சோறு போட்டுட்டு இவ்வளோ மலை மாதிரி குமிச்சு அது மேல குழம்பு அப்படி ஊற்றி உருட்டி உருட்டி சாப்பிட்ட காலம்லாம் வேண்டாம். அது சில இதில் வீட்டுக்கு இப்போ கொங்கு வீட்டுல எல்லாம் போனோம் சாப்பிடாதுன்னா ஒரு சோறோட எதிர்ச்சா ஏங்க மறுசோறு வாங்கல அப்படின்னு பதறிட்டு வராங்க. மறுசோறு வாங்கலைன்னா வாழ்க்கையில நல்லா இருப்போம். ஒரு தடவை போட்டா போதும், திரும்ப சோறு போடாதீங்க. அதோட நான் நிறைய பெண்கள்கிட்ட நிறைய சொல்றது, இந்த சோறு போடுறதுக்கு இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சிருப்பீங்க. அது இன்னைக்கு மீட்டிங் முடிச்ச உடனே வீட்டுக்கு போய் கிழக்கு பக்கமா நின்றுக்கிட்டு 3 தடவை தலையை சுத்தி எரிஞ்சிருங்க. இந்த அன்னக்கரண்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த பொக்லைன் எந்திரம் மாதிரியே தெரியும். பாலம் பாலமா சோறு வச்சு வச்சு நாமக்கல்ல பல பேருக்கு சுகர் வந்ததுக்கு அதுதான் காரணம். தயவு செய்து இனிமேல் சோறை குறைவாக வைத்து காய்கறிகளை நிறைய வச்சு, நிறைய கீரை, நிறைய காய், இல்ல மீன் சாப்பிட்டோம்னா மீன் துண்டு, கோழி சாப்பிட்டா கோழி துண்டு, சோறு குறைவாகத்தான். இப்படி நம்ம உணவை ரொம்ப குறைத்து மதிய உணவுல இப்படி எடுத்துக்கணும். இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரவு உணவு 5:30 6 மணிக்கு நம்ம உணவை முடிச்சிடணும். நம்ம 10 மணி வரைக்கும் வேலை செய்யற ஆளா இருக்கலாம், இருக்கட்டும். 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 3-4 மணி நேரம் வேலை செய்யலாம். அந்த 6 மணிக்கு சாப்பிடக்கூடிய உணவு எளிய உணவா, கோதுமை ரவை கிச்சடி சாப்பிடலாம், இல்லைன்னா சிறுதானியத்தில் தோசை சாப்பிடலாம், இல்லை ஒரு சப்பாத்தியே எடுத்துக்கிறாலும் சப்பாத்திக்கு தொட்டுக்கொள்வதற்கு ரைத்தா மாதிரி சாப்பிடணும். நல்லா வெங்காயத்தை தயிரில் போட்டு சாப்பிடலாம், இல்லை தால் மாதிரி பயிர்களை வேக வச்சு தால் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இரவு ஒருபோது இட்லி தோசை வேண்டாம், வெள்ளை ரவை வேண்டாம். இரவு சாப்பிட்றது ரொம்ப அளவு குறைவா இருக்கணும். சர்க்கரையை வேகமாக உடலில் ஏற்றக்கூடாது. இப்படியான உணவு திட்டம் நம்மகிட்ட இருந்தா குறைந்தபட்சம் நமக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை கூடாமல் இருக்கும். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு சர்க்கரை வேகமாக சேராமல் பாதுகாக்கிறதுக்கு இது உதவியா இருக்கு.